ஹே மை டியர் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா லாராவோட பர்த்டேக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப வாழ்த்து சொன்னீங்க. அதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. அண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் நான். இருப்பா, நான் முன்னாடி போய்க்கிறேன், நீ மெதுவாக வா, பின்னாடி வா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி 2,98,000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கோம். சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு நம்பர். ஸோ அதை கொடுத்தவங்க எல்லாருக்கும் மறுபடியும் மனமார்ந்த நன்றி. இது என்ன இது வித்தியாசமாக இருக்கே இந்த பிளாக் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் மேக்கப் வந்து எதுக்காக பெண்களுக்கு மட்டும் அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஆண்களுக்கும் மேக்கப் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற இந்த லாகு. ஸோ இவர் தான் எங்களோட மேக்கப் மேன். ஆனால் ஹாய் சொல்லுங்கண்ணே, ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து எங்களோட முகங்களை வந்து மாற்றுறது. உங்களுக்கு இவரை தெரியும், இவர் ஒரு சூப்பர் ஆக்டர். அப்புறம் அவரு தான் எங்க சீரியலோட ஹீரோ மிஸ்டர் சுர்ஜித். ஸோ அவருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஒருத்தர் உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இன்னைக்கு ஷார்ட்டுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஆனால் என்ன ஃபர்ஸ்ட் நம்ம தான், சீக்கிரம் வாங்க, வாங்க. ஸோ அதனால வந்து இதுதான் எங்களோட ரூம். என்னன்னா, இந்த சந்தியா ராகம் அப்படின்னு ஜீ தமிழுக்காக பண்ணிட்டு இருக்கிற சீரியல் தான் இது. ஆப்போசிட்ல லொக்கேஷன் இருக்கு, அப்படியே சும்மா திறந்து காட்டுறேன் பாருங்க. ஸோ அதுதான் நம்ம ஷூட் பண்ணுற லொக்கேஷன். இதுக்கு எய்த்தாப்பில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு கண்டெய்னர் மாதிரி போட்டு, இந்த கண்டெய்னரில் வந்து எங்களுக்கு இப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க மேக்கப் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு. அண்டு இது வந்து எங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் ரூமு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நான் என்னோட கேரவன் மாதிரி மாற்றி இங்கேயே வந்து படுத்துக்கிறது, அந்த விஷயத்தெல்லாம் இங்கே நாங்கள் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அழகாக நம்ம மேக்கப் போட போகிறோம். ஏன்னா மேக்கப்புங்கிறது சினிமாக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நான் மட்டும் இல்லாமல் மிஸ்டர் விச்சு, சுர்ஜித் எல்லாரும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ இப்போ மேக்கப் போடுறதுக்கு முதல்ல சட்டை கழட்டணும். இப்போ அது வரைக்கும் மேக்கப் இல்லைன்னா மிஸ்டர் விச்சு எப்படி இருப்பாருங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லுவார். விச்சு வந்து ஒரு பயங்கரமான டப்பிங் ஆர்டிஸ்ட். விச்சு, மேக்கப்புங்கிறது சினிமாவில் எவ்வளோ முக்கியம் சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் யாரு? இது எங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பேசிட்டு. ஓகே ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்ல வேண்டியதில் அவர் சொல்லிட்டாரு. மேக்கப் இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் வந்து எங்களை பார்க்கக்கூட சகிக்காது. நாங்கள் வந்து மேக்கப் போட்டு ஏதோ அழகாக அப்படி முன்னாடி நடிச்சிட்ருக்கோம். எல்லாம் பாருங்கள், பார்த்து எங்களை இன்னும் வளர்த்தி விடுங்க. நன்றி. அது மட்டும் இல்லாமல் விச்சு வந்து ஒரு பயங்கரமான டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ உங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். மம்முட்டி சாரோட படம் இப்போ லேட்டஸ்ட்டாக டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வந்து செமையாக போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்ணனூர் டேஸ், கண்ணூர் ஸ்குவாட். ஸோ அதுல வந்து மம்முட்டி சாருக்கு வாய்ஸ் கொடுத்ததே நம்ம விச்சு சார் தான். அப்பேற்பட்ட வாய்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்து வரப்போற நேரு அதுல வந்து யாருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காருன்னு அவரே சொல்லுவாரு. சொல்லுங்க. அது வந்து பெரிய ஒரு பாக்கியம். மோகன்லால் சாரோட நேருன்ற ஒரு படம் இப்போ 21st ரிலீஸ் ஆகுது கேரளாவில். ஸோ அதில் அது அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி மம்முட்டி சாருக்கு அந்த கண்ணூர் ஸ்குவாட்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தான் இதில் கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். நன்றி. நன்றி. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேக்கப் போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு பனியனோட உட்காந்துட்டோன்னா நான் இப்படி உட்காந்துக்கிறேன். ஸோ அவருக்கு போட ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக சமணம் போட்டு சாப்பிட உட்கார்ற மாதிரி உட்காந்துருவோம். ஸோ இப்போ நம்ம முகத்தை வந்து இந்த மாதிரி வந்து பிராண்டடாக அழகாக வீட்டிலேருந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார், பல நம்மளை ஆக்கி விட்டுருவாரு. ஸோ இப்போ மேக்கப் எப்படி போகிறாங்க, எல்லாமே சிங்கிள் ஷாட்டில் தான் போயிட்டு இருக்கு. ஒன்றும் கட் இல்லை, எடிட்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தூக்கி உங்களுக்கு டெலிகாஸ்ட் கொடுத்துட போகிறேன். இப்போ எப்படி மேக்கப் போடுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வாங்கினேன் வந்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரெகுலர் இதில் போட்டுகிட்டே இருங்க, அவ்வளோதான். முதல்ல முகத்தோட அந்த டோனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டிக்கு அதை கரெக்டாக அவர் போடுவார் பாருங்கள். அது இப்படி போடும்போது முதல்ல அவங்ககிட்ட நாங்கள் பிளெஸிங் வாங்கிப்போம். ஏன்னா சினிமாலேயே வந்து மேக்கப் மேனும் கேமராமேன்ட்டு எப்பவுமே பிளெஸிங் வாங்கிக்கணும்னு எனக்கு சினிமா சொல்லி கொடுத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த மேக்கப் ப்ராசஸ்.
ஸோ தட்ஸ் இட். நம்ம முகம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருக்கும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கார் உண்டு, சின்ன வயசில் பண்ண ஒரு ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களும் வந்து மறக்கணும் அப்படின்னா சினிமாவில் மேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து மேக்கப் போடாமல் பண்ணதும் உண்டு. அது அந்த கதை என்ன ரெக்வயர் பண்ணதோ. இப்போ இதுக்கு முன்னாடி நான் பண்ண அந்த அபியும் நானும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் மேக்கப்பே போட்டது கிடையாது. ஏன்னா அதில் நான் ஒரு டிரைவர், அந்த டிரைவருக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதால நம்ம மேக்கப் போட்டதில்லை. பட் இதில் சந்தியா ராகத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய குடும்பம், ஒரு பெரிய சரத்குமார் சாரோட குடும்பம் மாதிரி, அந்த நாட்டாமை மாதிரி ஒரு பெரிய குடும்பம். ஸோ அதுக்கு நம்மளாம் இருக்கும்போது, ஊர்க்காரங்களாம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி மீசையை கொஞ்சம் அப்படி ஆடி முறுக்கு மீசை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு லுக்கு மாறிக்கும். ஸோ சந்தியா ராகத்தில் இருக்கும்போது மீசை எப்படி வச்சுப்பேன், சன் டிவியில் ஆனந்த ராகம் போகும்போது மீசை எப்படி இறக்கிடுவேன். வாட்டர் கெட்டப் சேஞ்ச் மாமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் சினிமாவில், அப்போ தான் நமக்குன்னு ஒரு பதிவு கிடைக்கும். ஸோ இப்போது என்னோட வீடியோ எடுக்கிற என்னோட தம்பி கீழே போயிட்டார், அதாவது அந்த செல்ஃபி வீடியோ. ஸோ அடுத்த கட்டமாக காஸ்டியூம் போட்டு ரெடி ஆகிறத பற்றி நம்ம பேசுவோம். ஓகே. ஸோ இவர் வந்து என்னோட சன்னை ஆக்ட் பண்ணுறாரு இதில், மிஸ்டர் தியான் அப்படின்னு பேர். இவர் பயங்கரமான டான்ஸர் வேற இவர். ஸோ இப்போ மேக்கப் போடுறது எவ்வளோ முக்கியங்கிறது அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம். அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, அந்த மேக்கப் போட்டப்புறம் ஒரு 30 வயசு தாண்டிட்டாலே வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வந்து தாடியில் வந்து வெளில வந்துடும். நிறைய பேர் வந்து சீக்கிரமாக அதுக்கு வந்து அந்த ஹேர் கலரிங் அப்படிலாம் போட்டுருவாங்க. அது போடும்போது என்ன பிரச்சனைனா, ஒரு முடியை போய் அது வந்து கருப்பாக்கி விட்டுட்டு ஒரு 10 முடி கருப்பாக இருக்கிற முடியை வந்து வெள்ளையாக்கி விட்டுரும். அதால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, டே 1லேருந்தே லைட்டாக மஸ்காரா போட்டு அப்படியே ஓட்டிக்கிறது. நம்மளுக்கு இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான். ஸோ வாங்க மஸ்காரா போடுற ப்ராசஸை பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த இப்படி இப்படி வச்சுட்டு அப்படி லைட்டாக அந்த ஒயிட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அப்படி லைட்டாக அப்படி மஸ்காராவை டச் பண்ணிக்கிட்டோம்னா நடிக்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்கும். ஏன்னா அதை சுற்றி எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் எனக்கு ஒயிட் இருக்குங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அப்படி மஸ்காரா போட்டு அப்படி டச் பண்ணிட்டோன்னா அப்படி கரேஜ் பண்ணிக்கலாம். இதை போட்டு தான் இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்தியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ரொம்ப இல்லை, லைட்டாக அப்படி. ஏன்னா இது பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம முடிக்கு வந்து ரொம்ப சேஃப் அது. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி உங்கள் தாடி வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதோட சீக்ரெட் வந்து இதுதான். ஓகே. ஸோ இது மேக்கப் அண்ட் மஸ்காரா போட்டுட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச ஆண்களோட மேக்கப் வந்து முடிஞ்சது. இப்போ இந்த சீரியலில் ஒரு பயங்கரமான ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து பல ராகங்களை கடந்து வந்தவர். அவர் உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. அவர் பேச வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போய் பாருங்க போங்க. ஹலோ, ஹாய், குட் மார்னிங். மேக்கப் வந்துட்டு எனக்கு நார்மலி மேக்கப் பிடிக்கல, சீரியஸ் சொல்கிறேன். பட் நம்ம சில சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம கேரக்டருக்கு மேக்கப் கண்டிப்பாக வேணும்னு சொல்லும்போது மட்டும்தான் நான் மேக்கப் போடுறேன். நம்ம நார்மலி ஜென்ஸுக்கு பிரைட் மேக்கப் தேவையில்லை, நார்மல் மேக்கப் தான். இப்போ நான் பார்த்தேன்னா சீரியலெல்லாம் வந்து அப்படி தான். ஸோ நம்ம கேரக்டருக்கு என்ன வேணும் அந்த மேக்கப் போடணும். அதுதான் என்னோட ஒரு தாட்ஸ். இந்த சீரியல் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தெலுங்கு ரீமேக் நான் பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் அதில் சாய்க்கிறேன். ஸோ அவரே சொல்லி இந்த சீரியல் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் இப்போ இது கமிட் பண்ணேன். பட் கமிட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்கேன். நான் தம்பி ராஜ்கமல் தெரியல, அவரெல்லாம் ரொம்ப ஜோலி டைப். நம்ம ஒரு செட்டில் வந்துட்டு எப்படி ஒரு டவுட் இருந்தது, எப்படி மிங்கிளாகும்னு ஒரு டவுட் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு டே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக நமக்கு, நான் வந்து கேரளாவிலேருந்து வரேன். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப ஒரு ஹோம்லி ஃபீல் தான் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதனாலேயும் எனக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். ஸோ இப்போ மஸ்காரா போட்ட அப்புறம் அந்த ஒரு நேச்சுரல் ஃபீல் ஒன்று கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மீசையும் அப்படி முறுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடடா கண்ணங்கரேன் இருக்கே இவருக்கு தாடி, எப்படிதான் இவர் மெயின்டைன் பண்ணுறாரோ அப்படின்னு நீங்கள் பல பேர் வந்து என்னோட கமெண்ட்ஸில் கேட்பீங்க, எப்படி சார் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதோட விஷயங்கள் இவ்வளோ தான். சரி, ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாற்றங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும். பட் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பண்ணுற மாற்றங்கள்
பின்னாடி நம்ம ஃபியூச்சரை வந்து ரொம்ப பாதிக்காம இருக்கணும். இதுதான் நான் நிறைய பேத்துக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயம். இன்னைக்கு நல்ல பிளாக் போட்டுட்டு பயங்கரமா நம்ம பண்ணிட்டு போனா டக்குன்னு ஒரு 50 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் ஆயிடும். அப்படிலாம் இல்லாம இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தோம்னா அப்படி காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து காஸ்டியூம் போட வேண்டிய நேரம், அதெல்லாம் நான் யூடியூப்ல காட்ட முடியாது, அது பல பேரோட லைஃபுக்கு பிரச்சனையாகும். ஸோ நான் காஸ்டியூம் போட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. பாய். ஸோ ஆஸ் இட் இஸ் இப்படி நம்ம ரெடி ஆகி வந்தாச்சு. இப்போ இந்த கேரக்டர் வந்து எங்க அண்ணன் பாருங்க என்ன கலர் போட்டிருக்காரு பாருங்க, ஜம்முன்னு ஒரு மஞ்சள் கலர் போட்டிருக்காரு. இப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து நம்ம கிராமத்து கேரக்டருங்கிறதால இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் ஒரிஜினல் நினைச்சுக்காதீங்க, எல்லாம் கேர் ஆஃப் கல்யாணி கவரிங் அப்படி போட்டு ஆமா. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு அப்படி ஒரு கெத்து பண்றது தான் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஊர் பக்கம் பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் வந்து இப்படிதான் இருப்பாங்க. ஸோ அப்படி அழகா அப்படி வாட்ச், ஐயோ இது ஒன்று எனக்கு டக்குன்னு போடவே வராது இந்த வாட்ச். ஏன்னா இது பாண்டி பஜார்ல 150 ரூபாய்க்கு வாங்கினது. ஷூட்டிங்ல நான் யூஸ் பண்ற எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் லோக்கலா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சேஃப்டியா பாத்துக்க முடியாது. டப்புன்னு உடஞ்சு கிடஞ்சி போச்சுன்னு வைங்களேன், ஐயோ காஸ்ட்லி விஷயங்கள் உடஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஃபைனல் டச் கொடுக்கறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த லுக் அண்ட் ஃபீல்ல இருக்கிறது குங்குமம். அப்படி அழகா குங்குமத்தை தொட்டு அப்படி வச்சிட்டோம்னாலே இந்த கேரக்டருக்கு மிஸ்டர் சிவராமன் அப்படின்னு பேர். இந்த கேரக்டர் ரெடி. ஷார்ட்டுக்கு லேட் ஆச்சு. இது என்னோட பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு பத்தி இன்னொரு நாள் சொல்றேன். இப்போ வாங்க ஷார்ட்டுக்கு போலாம். உனக்கு இது நியாயமாம்மா? நியாயம்தான். பட்டினி கிடந்து பழக்கமே இல்லாத பொண்ணை காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க விடாம பட்டினி கிடக்க வைக்கிறது இது நியாயமா? நியாயம்தான். பட்டினி கிடந்து பழக்கமே இல்லாத பொண்ணை காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க விடாம பட்டினி கிடைக்க வைக்கிறது இந்த நியாயமா? என்னால பட்டினி கிடக்க முடியாதுங்க. என்னால யாருக்காக பட்டினி கிடக்க முடியாது. அதே மாதிரி எனக்காக பட்டினி கிடன்னு யாரையும் நான் கொடுக்கவும் மாட்டேன். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, சும்மா இருங்க. என்ன நடந்தது? கம்யூனிட்டி பார்பாரி, இது காட்டு மிராண்டித்தனங்க. எனக்கு பட்டினி கிடக்க இஷ்டம் இல்லை. உங்களுக்கு விரதம் இருக்கணும்னா நீங்க எடுத்துட்டு போங்க. நான் வேணான்னு சொன்னா இன்னைக்கு எதுக்கு கம்பல் பண்றீங்க? அதைத்தான் நான் இப்ப கேட்கிறேன்.